அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் நம்பர் 4.7 பற்றி நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Consider a slightly wound 100 turns of coil of radius 10 cm carrying a current of 1 ampere. What is the magnitude of magnetic field at the center of the coil? என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு காயில் வச்சிருக்காங்க. அந்த காயில்ல பார்த்தீங்கன்னா 100 turns அப்படின்னா கேபிட்டல் N அப்படின்னா 100. அதே turns per meter அப்படின்னா ஸ்மால் லெட்டர் n. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 100 turns கேபிட்டல் N. ஸோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர். நம்ம இது என்ன பண்ணணும், மீட்டருக்கு மாற்றணும். 10 × 10⁻⁻2 மீட்டர். ஓகே. Current I is nothing but 1 ampere. So what is the magnitude of magnetic field at the center? So magnetic field வந்து at center ல கேக்குறாங்க. So center ல என்னவா இருக்கும் அப்படின்னு. So based on Biot-Savartல நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பார்த்தீங்கன்னா magnetic field வந்து B = μ0 I dl sin theta by என்ன ஃபார்முலா 4 pi r square. அதாவது கேபிட்டல் லெட்டர் ஆர்ங்கிறது நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். சப்போஸ் சர்க்குலாக இருந்துச்சுன்னா ரேடியஸ். ஸோ இந்த ஃபார்முலா இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் காயிலில் வச்சு ஒரு ஃபார்முலா நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன அப்படின்னா B = μ0/4 pi IdL. ஸோ இங்கே தான் வந்து என்ன வரும் அப்படின்னா r/r² + x square 3/2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. ஸோ எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ அதிலே ஸ்பெஷல் கேஸ் நம்ம போட்டிருப்போம். x = 0 அப்படின்னா சென்டரில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னது μ0 I dlங்கிறது சர்க்கிளுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 2 pi r × r / 4 pi x வந்து 0 பண்ணிட்டோம் அப்படின்னா r² 3/2 வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2வும் கேன்சல் பண்ணுறோம். 5 pi கேன்சல் பண்ணலாம், 4ம் 2வும் கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு μ0 I r² / 2 பை போயிடும். ஸோ இங்கே r² போனதுனால r⁻3. ஸோ இப்போ r²ம் r⁻3யும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ஒன்று இருக்கும். அப்போ என்ன இருக்கும் μ0 I / 2r அப்படி இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சென்டரில் வந்து என்ன அப்படின்னா μ0 I / 2rன்னு இருக்கும். சப்போஸ் ஒரு காயிலில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் n-ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ என்ன எழுதுறாங்க அப்படின்னா μ0 Ni/2r. ஸோ இதுதான் வந்து சென்டருடைய ஃபார்முலா. சப்போஸ் இதை வேறு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வெரி சிம்பிள். ஸோ ஒரு காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட்டும் வந்து என்ன பெர்பெண்டிகுலர் ஈச் அதராக இருக்கும். அப்போ தான் நமக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது தீட்டா வந்து 90 டிகிரி. அப்போ sin 90 வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 1 ஆயிரும். சரிங்களா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது μ0 I dl சேம் 2 pi r. சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்கும் 4 pi r² இருக்கும். இதில் நம்ம என்னென்ன பாசிபிள் கேன்சல் பண்ணலாம், பை கேன்சல் பண்ணிடலாம், 4 2 கேன்சல் பண்ணிடலாம், r² கேன்சல் பண்ணிடலாம். ஸோ μ0 I / 2r. ஸோ இப்படியும் நம்ம வச்சுருக்கலாம். ஸோ B = n டர்ம்ஸுங்கிறதுனால Ni / 2r. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ நம்ம எப்படி வேணாலும் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். சென்டர் அப்படின்னா நமக்கு வந்து டினாமினேட்டரில் பைங்கிற டேர்ம் வராது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஃபார்முலா வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தாச்சு. பேஸ்ட் ஆன் த Biot-Savart law பேஸ் பண்ணி. ஸோ இப்போ அந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா B = μ0
capital N into I divided by 2R. ஸோ எல்லாமே அங்கே வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மியூ நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் மியூ நாட் அப்படின்னா 4 into 10⁻⁻7. n அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ n வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100. கரண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 1 divided by 2 into radius. ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு பிளேஸ் அந்த காயிலுடைய ரேடியஸ். ஸோ 2 into 10 into 10⁻⁻2. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 times. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ 5 into 4 20. 5 into 10⁻⁻2 into 10 plus 2 minus 7. ஸோ இதை நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 into 10 இது வந்து என்ன எழுதுறோம் அப்படின்னா 2 into 10 எழுதுறோம். 10 plus 3 into 10⁻⁻7. ஸோ 2 into 10⁻⁻4 டெஸ்லா இப்படியும் எழுதலாம். ஆனால் நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸோ பையோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். பை இஸ் ஈக்குவல் டு 3.14 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ 2 into 3.14 into 10⁻⁻4 மல்டிப்ளை வரும் 6.28 into 10⁻⁻4 டெஸ்லா. ஸோ யூனிட் வந்து கம்பல்சரியாக மார்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு strength of the magnetic field at center of the coil. Thank you.